கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று கடவுளை நோக்கி பார்த்தால் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்ற அர்த்தத்தை கொண்ட வசனமாக இருக்கிறது. ஆனால் இங்கே கேள்வி என்ன எழும்புகிறது என்றால், அந்த நோக்கி பார்த்தவர்கள் யார்? இங்கே தாவீது யாரை குறித்து சொல்லுகிறார்? அதற்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன் என்று தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ஆனால் திடீரென்று 5வது வசனத்தில் வரும்பொழுது அவர்கள் என்று குறிப்பிடுகிறாரே, அது யார் நோக்கி பார்த்தது என்று நமக்கு கேள்வி எழும்பும். இந்த கேள்வியை நேற்று தினத்தில் நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு அன்பு சகோதரன் என்னிடத்தில் இது கேட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து கொள்வதற்காக நான் ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வசனம் எப்படி எழுதியிருக்கிறது என்றால், தோஸ் ஹூ லுக் அன்டு ஹிம் என்று எழுதியிருக்கிறது. தோஸ் ஹூ, யார் அவர்களை நோக்கி பார்த்தார்களோ. அப்படியென்றால் ஒரு குறிப்பிட்ட மக்களை குறித்து இங்கே பேசவில்லை, பார்த்த யாரையும் குறித்து பேசுகிறது. எவர்கள் வேண்டுமென்றாலும் பார்க்கலாம் என்ற நிலையை அது உணர்த்துகின்ற ஒரு வசனமாக இருக்கிறது. தோஸ் ஹூ லுக் அன்டு ஹிம் என்று சொல்லி, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த அர்த்தத்தோடு கூட இந்த வசனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய கடவுள் எவ்வளவு ஆச்சரியமானவர், எவ்வளவு அன்பானவர், அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏதோ ஒரு குறிப்பிட்டவர்களுக்காகத்தான் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற வண்ணமாக இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் மக்கள்? காண்பிக்கின்றார்கள். ஒரு சில இந்த கிளி ஜோஷியம் என்று சொல்வார், நாம் கிராமங்களில் பார்த்துருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் ஒரு கிளி ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கும். அந்த கிளியை பயன்படுத்துகிற அந்த மனிதன் என்ன செய்வார்? அந்த கிளியை வெளியே அழைத்து, நீ போய் ஒரு சீட்டை எடு என்று சொல்லுவார். அந்த கிளி சென்று ஒரு சீட்டை எடுக்கும். அதை எடுத்த உடனே அவர் ஒரு நெல்மணியை, ஏதோ ஒரு தானியத்தை அதற்கு கொடுப்பார். அந்த தானியத்தை அது வாயிலே வாங்கி கொண்டு அது திரும்ப அந்த கூற்றுக்கு போய்விடும். பலர் இப்படி தான். கடவுள் முற்றிலும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார். தான் என்ன நினைக்கின்றார்களோ, தான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதை மட்டும்தான் கடவுள் செய்கின்றார் என்று சொல்லி கடவுளை தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வண்ணமாய் அவரை கட்டுப்படுத்த முடியும் என்கிற எண்ணத்தோடு கூட கடவுள் அவர்களிடத்தில் மட்டும்தான் இருக்கிறார். அவர்கள் ஜெபித்தால்தான் ஜெபம் கேட்கப்படும். அவர்களுக்கு காணிக்கை அனுப்பினால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அவர்களுக்கு உதவினால்தான் நாம் கடவுளிடத்தில் இருந்து நன்மை பெற முடியும் என்கிற விதமாக இன்றைக்கு அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தோஸ் ஹூ லுக் அன்டு ஹிம், யார் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆம், கடவுள் எல்லாருக்குமானவர். அவர் எல்லாருக்குமானவராக இருக்கிறார். ஒரு மனிதன் ஜெபிக்கும் பொழுது, நீ மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாயா, அந்நிய பாஷை பேசுகிறாயா, என்றைக்கு நீ அபிஷேகம் பெற்றாய், எந்த சபைக்கு போகிறாய்
இதையெல்லாம் இயேசு கேட்பதில்லை. நறுங்குண்ட இருதயத்தை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கடவுளை குறித்து வசனம் சொல்லுகிறது. those who look unto him. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவருடைய முகங்கள் பிரகாசம் அடையும். அவர்கள் வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஒன்றே ஒன்று என்ன? அவரை இருதயத்தில் விசுவாசித்தவர்களாக அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆம், அதை தான் அதற்கு முந்தின வசனத்தில் தாவீது தன் அனுபவத்தில் சொல்லுகிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் தேடினால் அவர் எனக்கு செவி கொடுக்கின்ற ஆண்டவராகவும் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்முடைய கடவுளை தேடுவதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இன்னார்தான் தேட வேண்டும் என்று அங்கே கட்டுப்பாடு இல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்தால் வாழ்க்கையில் நாம் கைவிடப்படுவோமா? இல்லவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாய் நான் சொல்லுகின்றேன், நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையும். பிரகாசம் என்றால் எங்கே? நம்முடைய சத்துருக்கு முன்பதாக முகத்திலே தானே தெரியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். உள்ளத்தில் அந்த வேதனையும் கஷ்டங்களும் கண்ணீரும் இருந்து உள்ளம் சுக்குநூறாய் இருக்கும் பொழுது முகத்தில் அது அப்படியே பிரதிபலிக்கும். ஆனால் கடவுள் சொல்லுகின்றார், உன் முகத்தை பிரகாசப்படுத்துவேன். அவர்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்படி என்றால் என்ன? அந்த முகத்தின் இல்லையா ஆணிவேராயிருக்கின்ற அந்த இருதயத்தை ஆண்டவர் சரி பண்ணுகின்றார், குணமாக்குகின்றார். அந்த இருதயத்தில் இருக்கின்றதான ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் தீர்க்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் அது நிரம்பி வழிகின்ற ஒன்றாயிருக்கும். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, பயப்படாதிருங்கள். அவரை மட்டும் நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கடவுள் தாமே இந்த வார்த்தையின்படியே அவரை நோக்கி பார்க்கிற நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை பிரகாசம் அடையச் செய்து சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்முடைய தலையை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.